கார்த்திகை மாதம் பிறந்ததை அடுத்து ஐயப்ப மற்றும் முருக பக்தர்கள் மாலை அணிந்து தங்களது விரதத்தை தொடங்கியுள்ளார்கள். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறக்கப்பட்டு மண்டல பூஜைகள் தொடங்கியுள்ளன. கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து 48 நாட்கள் விரதமிருந்து இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசனம் செய்வது வழக்கம். அதன்படி குற்றால அருவியில் ஐயப்ப பக்தர்கள் நீராடி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். விரதத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த விரதம் 48 நாள் இருக்கு. அதுபோக 61 நாள் மண்டல பூஜையும் விளக்கு பூஜைக்கும் ஆரம்பிக்கக்கூடியவங்க இன்னைக்கு பரிபூர்ணமாக மாலை போடுறாங்க. கார்த்திகை 1ஆம் தேதி நான் 5வது வருஷமாக மாலை போட்டிருக்கேன். குற்றால அருவியில் புதிய நீராடிட்டு குற்றாலநாதர் கோயில் குருசாமி கையால் மாலை போட்டிருக்கேன். பவானி கூடுதுறையில் புனித நீராடி மாலை அணிந்து பக்தர்கள் விரதத்தை துவக்கியுள்ளனர். திருப்பூர் ஐயப்பன் கோயிலில் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சரண முழக்கம் எழுப்பி பக்தர்கள் வழிபட்டனர். தூத்துக்குடியில் உள்ள பாகம்பிரியாள் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் நீண்ட வரிசையில் நின்று ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். நாகர்கோவில் பார்வதிபுரம் ஐயப்பன் கோயிலிலும் சரண முழக்கமிட்டு பக்தர்கள் வழிபட்டனர். சபரிமலையில் நேற்று மண்டல பூஜைக்காக நட திறக்கப்பட்டது. நடந்திருந்து மக்கள் அதிக பக்தர்கள் சபரிமலையில் கூட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தூத்துக்குடி சிவன் கோயிலில் எல்லாரும் மாலை போட்டுட்டு இருக்கோம். கார்த்திகை 1ஆம் தேதி சிறு சிறப்பாக எல்லாருக்கும் அமையட்டும். சாமி சரணம். சபரிமலை இது 7வது தடவை மாலை போடுறேன். பிள்ளைங்களுக்கு இது முதல் தடவை மாலை போட்டுருவேன். இன்னைக்கு பாரவரம் ஐயப்பன் கோயிலில் காலைல 5 மணிலேருந்து கூட்டமாக வந்து ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது. நமக்கு சபரிமலை ஐயப்பன் கோயில் தரிசனங்கிறது ரொம்ப முக்கியமானது. பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோயில் ஐயப்பன் கோயில்களில் காலையிலேயே ஐயப்ப பக்தர்கள் திரண்டனர். கும்பகோணம் யானையடி ஐயனார் கோயில், திருச்சேரை சார பரமேஸ்வரர் கோயில் உள்ளிட்ட இடங்களிலும் பக்தர்கள் விரதம் தொடங்கியுள்ளனர். காலையிலேருந்து கூட்டமாகவே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணிலேருந்து கீழே தான் நின்றுட்டுருக்கோம். மார்கழி மாதத்து 40 நாள் 45 நாள் விரதம் இருந்து கோயிலுக்கு. செங்கல்பட்டு, பொன்னேரி, விழுப்புரம், விராலிமலை பகுதிகளிலும் பக்தர்கள் காலையிலேயே மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். விருத்தாச்சலத்தில் ஐயப்ப பக்தர்கள் கொட்டும் மழையில் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோயில், ஐயப்பன் கோயில், வழிவிடு முருகன் கோயில்கள் பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். போடி பிள்ளையார் தடுப்பணையில் ஐயப்ப பக்தர்கள் நீராடி அணை பிள்ளையார் கோயிலில் வழிபட்டனர். இதேபோன்று காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோயில், நகரேஸ்வரர் கோயில், கரூர் பசுபதீஸ்வரர் ஐயப்பன் கோயில், திருச்செந்தூர், ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயில்களில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். அறுபடை வீடுகளுக்கு பாத யாத்திரை செல்லும் முருக பக்தர்களும் கார்த்திகை விரதத்தை மேற்கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.